ஹலோ guys, வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 184 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 83 எபிசோட் தரமாக இருந்திருக்கும். ஸோ இந்த எபிசோட பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து போங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 184 டைட்டில் போட ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ பற்றி சொல்லிட்டு வந்ததில்ல. ஸோ அதில் மொத்தமான 1000 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக் உருவாக்குறத ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்னோட நாலேஜ் இது வரைக்கும் எனக்கு கிடச்சி எல்லா நாலேஜும் ஸோ விங்ஸ் அட்டாக் அதை ஈஸியாக வந்து என்னால் வந்து ஸ்வாடாக வந்து கன்வெர்ட் பண்ண முடிஞ்சு ஸ்வாட் அட்டாக். ஸோ இப்படியே கஷ்டப்பட்டு நான் வந்து ஒவ்வொரு டெக்னிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்காக வந்து க்ரோ பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேட்டில் நடுவில் வந்துட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் விங் மான்ஸ்டர் அதாவது நம்ம கோல்டன் இருக்கிற எல்லாருமே கொண்டு குவிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா மழை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜெரோ குயின் பாடிஸில் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. ஜெரோ சோல்ஜர்ஸ் பாடி இந்த இடத்துல. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பார்த்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த பீஸ்ட் கல்டிவேஷன் பார்த்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல மனுஷங்க என்ன சொல்கிறாங்க, நல்ல வேறு இந்த லெஜெண்டரி சில்வர் விங்கிங் அவர் நம்ம பக்கம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா கொஞ்சமாக யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா நார்மலான மனுஷனாக இருந்ததுலேருந்து ஸோ எப்படிலாம் வந்து அவன் என்னென்ன பாதைகளை கடந்து வந்தான், எவ்வளோ போராட்டங்களை கடந்து வந்தான் அப்படின்ட்டு வந்து எல்லா விஷயம் ஒரு வாரியரானது முதற்கொண்டு எல்லா மெமரிஸுமே வந்து நான் ஒரு ஹீரோ நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இதில் கிடைச்ச எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்வாட் டெக்னிக்காக மாற்றினேன். எனக்கான ஒரு அல்டிமேட் ஸ்வாட் டெக்னிக்கை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இருக்கிற எல்லா சின்ன மெமரிஸ் அவன் கடந்து வந்த பாதிகளை அவன் சந்திச்சவங்க. ஸோ அவன் யாரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவன் எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ண, என்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண, அதுக்கப்புறமா என்னோட மில்க்வே கேலக்ஸியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு ஸ்வாட் டெக்னிக்காக வந்து உருவாக்கணும். அந்த ஸ்வாட்டில் இருக்கிற எல்லாரோட வந்து சத்தியமே வந்து இருக்கிற மாதிரியான இருக்கணும். என்னோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உருவாக்கணும், எல்லா நினைவுகளும் சேர்த்து இதுக்கு நான் வந்து பேர் சொல்கிறேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஸ்லாஷ் அடிப்பான் பாருங்க. அந்த ஸ்லாஷ் அந்த டெக்னிக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக். அவனோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து மில்கி வே ஆஃப் ஸ்கை அப்படின்ற டெக்னிக் ஃபைனலாக ஒரு லெஜெண்டரி டெக்னிக்கை உருவாக்கிட்டேன் அப்படின்னு தலைவன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எலி மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி. ஆனால் ஒரு சில வந்து பீஸ்ட் எல்லாம் தரைக்குள்ளேருந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறதுல. ஸோ அதோட லீடர்ஸ் மாறுறான். வந்தவன் என்னடா பண்ண போகிறோம் திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிடறாங்க இந்த இடத்துல. அவன் மட்டும் இருக்கிற எல்லாருமே அவனுக்கு என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 1200 வருஷம் ஆச்சுப்பா அந்த இடத்துல அந்த சில்வர் விங்கிங்க வந்து அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே போட எல்லாரையும் கொண்டு வந்து குச்சிட்டான். ஃபைனலாக அவன் போகிறான் அப்படின்னு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் ஜென்ரல்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து காண்டினென்ட் விட்டு போகிறான். ப்ளூ காண்டினென்ட் அதை விட்டு போகிறான். அந்த இடத்துல ஃபைனலாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து இங்கேருந்து போகிறாரு. நமக்கு இவ்வளோ நாளாக ரொம்ப இதுவாக இருந்தார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளூ பிளானட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து யாஞ்சி காண்டினென்ட் அந்த பிளேஸுக்கு இப்போ தான் உள்ளே போகிறான். அந்த இடத்துல போகும்போது பாட்டை சொல்லிட்டு இருந்ததுல அந்த இடத்துல கிங் லெவல் இம்மார்டல்ஸ் அப்புறம் குட்டூரமான பீஸ்ட் ரிஸ்க் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் நீ ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படின்னு எக்கச்சக்க அட்வைஸாக போட்டுக்கிட்டு இருக்க. இடத்துல ஹீரோ என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு இருந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல கொஞ்சமாக அந்த காண்டினென்ட்டுக்கு உள்ளே போக ஆரம்பிக்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபீல் அது ரொம்ப டிஃபரன்ஸாக வந்து இருக்கும். ஹீரோ சொல்கிறேன் இந்த எனர்ஜி ஃபீல் இதுலேருந்து வர எனர்ஜி ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவ்வளோ மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காண்டினென்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. அவங்க வேற ஒரு ரேஸ் அந்த இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இந்த பில்லரை பற்றி வந்து ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த பில்லரில் எக்கச்சக்க மாஸ்டர் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்காங்க பேசிட்டு அது திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பயங்கரமான ரேஸுக்கு நடுவில் பேட்டில் நடக்கும். அந்த பேட்டில் நடுவில் அந்த இடத்துல வாழ்ற அந்த உள்ளூர் மக்கள் அந்த உள்ளூர் இனம் அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட்ஸ்குள்ளே புந்து போக ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த பில்லர்ஸ் பேர் வந்து சாக்ரிஃபைஸ் பில்லர்னு வந்து சொல்ல போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ நீ தேடிட்டு இருக்க ட்ரெஷர் இருக்குல்ல அந்த ட்ரெஷர் இந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ் பில்லரில் தான் இருக்குது. அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளூர் கிளான் அந்த கிளானோட ஏதோ ஒரு இனத்தோட சேர்ந்தது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ஜட்டம் ஃபுல்லாகவே வந்து நிறைய ஆபத்துகள் நினைஞ்சது. இந்த யுவாஞ்சி காண்டினென்ட் மொத்தமாகவே வந்து ஆபத்து தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்பிட்டாவும் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஸோ ஓகே இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வேட்டையாடக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடி நான் ஸ்வாட் ஸ்டைலர் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அந்த இடத்துல அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரேடியஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து மாட்டோம். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ்ட் அந்த பீஸ்ட் வந்து கொல்லலாம், அந்த ஏலியன் ரேஸ் வந்து கொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வந்துடும் அந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட்டை கொள்ள ரெடியாக இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்பேஸ்ஷிப் பர்பிள் பெர்மிட் ஸ்பேஸ்ஷிப் இந்த ஸ்பேஸ்ஷிப் தான் போயிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் கிளானஸ் அந்த கிரீன் ரோபோட் இவன் பார்த்தீங்கன்னா இருக்கான். இவன் பேர் வந்து வெய் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த வெய்
சொல்லிட்டு இருக்க இடத்துல என்கிட்ட இந்த மாதிரி 3 டோக்கன் இருக்கு, மொத்தமாக 6 டோக்கன் கிடைச்சா அந்த சாக்ரிஃபைஸ் பில்லரை நல்லா ஓப்பன் முடிச்சு அந்த கிரேட் ட்ரெஷரை என்னால் அடைய முடியும். அதை மட்டும் நான் அடைஞ்சிட்டேன்னா நான் தான்டா கிங். அதுக்கப்புறம் ஒருத்தனும் வந்து என்ன எதுவுமே வந்து பண்ண முடியாது, நான் எல்லாரையும் ஆளுவேன் அப்படின்ற சொல்கிறேன். என்னோட அடுத்த டார்கெட் அடுத்த டோக்கன் நான் தேடணும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ஷிப்பில் இருக்கும். அந்த மான்ஸ்டர் கிட்ட தான் வந்து இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. இதில் இவன் யார் நம்ம தேவையில்லாமல் வந்து என்னோட பிறையை வந்து இவன் வந்து ஆட்டையை போட பார்க்குறான் அப்படின்ட்டு இவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்க இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வெறி கூட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணுறது வந்து ரெடியாக இருக்கு அந்த இடத்துல. சரி ஓகே, என்னோட ஸ்வாட்ஸு இதை வந்து செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் வந்து மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் ஃபஸ்ட்டு ஃபார்ம் மில்கி வே ஆஃப் ஸ்கை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பெரிய மாஸ்டர் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த காப்ளின் ரேஸ் இருக்கும்போது அதனோட 2 மாஸ்டர் ஹீரோ அடித்த ஒரு அட்டாக் அந்த 2 காப்ளின் ரேஸ் உடனே பிச்சுக்கிட்டு போகுது, துண்டாக வெட்ட ஆரம்பிச்சு அதனோட கோரும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அட்டாக் டெஸ்ட்ராய் ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைக் தான், அதுவும் பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் திருச்சிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுங்குது. ஆனால் அதுக்கு வந்து ரீஜென்ரேட் எபிலிட்டி இருக்கிறதுனால திரும்ப ரத்தம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திடீர்னு வாரத்தில் புதுசாக ஏதோ வந்து ஒரு பயங்கரமான பீம் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறதுல. ஸோ அந்த பவர்ஃபுல்லான பீமை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வந்து வெப்பன் பீஸ்ட் காட் வெப்பன் அதை வச்சு தடுத்துக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மான்ஸ்டர் வந்து சுத்தமாக செத்தறிப்பட சின்ன ஒரு பீஸ் கூட இருக்கிறதுல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் குறி வச்சு தான் வந்து ஆக்சுவலி தாக்குனது நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் 2 பேரும் சேர்த்து தான் தாக்கிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல மான்ஸ்டர் செத்துனா அது வந்து உடம்புல அந்த ஸ்டோரேஜ் எல்லா பொருளும் இருக்கும். ஸோ ஹீரோ பார்த்து அதுக்குள்ளே இருக்கிற கீ அதில் இருக்குன்னே தெரியாமல் போகிற போல எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே வந்து அந்த மெக்கானிசம் கிளான் கிரீன் ரோபோட் சரியான ஷாக் ஆகும். இதில் ஹீரோ வச்சுருக்கான் இந்த மெக்கானிசம் கிளான் இது எப்படி நம்ம திடீர்னு அப்ரோச் பண்ணி நம்ம ரேடார்லேயே சிக்கவே இல்லைன்ற அதில் பார்ட்டு சொல்லுவாங்க. அதில் அது வந்து நம்மளோட அட்வான்ஸான டெக்னாலஜி அதுக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது மொத்தமாக 9 பிரமிட் ஸ்பேஸ் ஷிப்ஸ் வந்து வச்சிருக்கு. இது ரொம்பவே வந்து பெரிய ஆபத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் ரோபோட் வந்து யோசிச்சுட்டு இருந்ததில்ல அவன் உண்மையிலேயே வந்து என்னோட அட்டாக்லேருந்து தப்பிச்சு வந்து உயிரோடு இருக்கானா இல்லைன்னா அவனை கண்டிப்பாக கொள்ளணும், என்னோட கீ அந்த சாவியை நான் எடுத்தவனும் அப்படின்ட்டு அவனுக்கு வெறி கொண்டு இருக்கா. ஹீரோ எப்படியாவது முதல்ல இங்கே தப்பின்னு நினைக்கிறான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் ரோபோட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க F9 கிரேட் லெவல் ரோபோட்ஸ் மெக்கானிசம் கிளியன்ஸ் மெக்கானிக் டால்ஸ் மொத்தத்தை இறக்க ஆரம்பிக்கிறதுல மொத்த பேர் போங்க அவனை கொல்லுங்க அப்படின்னு இருக்கா. ஒஜால எக்கச்சக்க கிரேட் F9 ரோபோட்ஸ் மொத்தம் இறக்குற இடத்துல அந்த இடத்துல ஹீரோக்கு முன்னாடி இதை பார்த்தோன்னே பார்பிட தான் சரியான சகந்தல. ஏன்னா அந்த மொத்த ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 90 மில்லியன் யுவான் காயின் அந்த லெவலுக்கு வந்து ரொம்பவுமே வேல்யூபிளானது. அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து விட்டாமல் எல்லாத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டாச் பண்ணி போயிருக்காங்க. அவங்ககிட்ட இந்த பீஸ்ட் கார்டு வாப்பன் மொட்டை இல்லைனா அவன் அதே இடத்துல இறந்துருப்பாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ரோபோட்ஸும் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருந்ததில்ல இதில் எல்லாமே ஒன்றா சேர்த்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோ விடாமல் எல்லாம் அட்டாக் பண்ணிருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் தப்பிச்சு வந்து போய்கிட்டே இருக்க இடத்துல இதில் மெக்கானிசம் கிளான் யோசிக்கிறான் இவன் எப்படி எல்லாம் தப்பிக்கிறான் உண்மையிலே வந்து இந்த ஹியூமன் கிரியேட்டாக தான். ஆனால் இவனை நான் கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு விடாமல் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ நினைக்கிறான் சார் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக தப்பிச்சவனுக்கு இல்லை அப்படின்னா என்னோட ஹியூமன் பாடி அடி கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல மெக்கானிசம் கிளேட் இந்த கிரீன் ரோபோட் பார்த்து அதுவும் சரி ஓகே இவனை சுற்றி ஃபார்மேஷனை போட வேண்டியதான் அப்படின்ட்டு ஹீரோ சுற்றி பார்த்தா வந்து அட்டாக்கிங் ஃபார்மேஷனை பார்த்தா வந்து போட ஆரம்பிக்கிறதுல உன்னாலே என்கிட்ட தப்பிக்க முடியுமா நீ என்ன ட்ரை பண்ணிச்சு கிட்ட உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு மெக்கானிசம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல எக்கச்சக்க பீம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ விடாமல் தொட்டும் அட்டாக் பண்ணுறது. ஹீரோ ஜஸ்ட் தப்பிச்சு போயிருக்கோம். ஸோ ஒரு இடத்துல வந்து ஹீரோ மாற்றி தப்பிச்சுட்டு போயிட்டு அந்த இடத்துல ஸோ ஓகே இதுக்கப்புறம் வந்து அட்டாக்கிங் ஃபார்மேஷனை இன்னுமே வந்து பலப்படுத்த வேண்டியதான் அப்படின்னு அவனு சொல்லிருக்க. அந்த இடத்துல நீ என்ன வேணா படிக்க உன்னால இன்னைக்கு இங்கே உயிரோட போக முடியாது ஹியூமன் அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷிப்ஸை பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த ஷிப்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த கிரேடான அட்டாக்கிங் ஃபார்மேஷன். ஸோ ஹீரோ சுற்றி மொத்தமாக அந்த ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா சமன் பண்ண ஆரம்பிக்கிறதுல இருக்கிற மொத்த ரோபோட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபார்மேஷனாக சுற்றி வளைக்க ஆரம்பிச்சதுல. ஸோ ஹீரோ வச்சிருக்கா நான் தப்பித்து ஒரு வழி கூட இல்லாமல் மொத்தமாக இதுங்க வளைச்சிருச்சிங்க அப்படின்ட்டு இருக்கா. அந்த இடத்துல திரும்பவும் எல்லாமே சேர்த்து பீம் அட்டாக் பண்ணுறது ஹீரோ ஜஸ்ட் முடிச்சு எல்லாத்தையும் தப்பிக்கிறான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா விடாமல் மாற்றி தேடுறது ஒரு கடத்தில் ஹீரோ வழி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. எப்படி தான் இங்கிருந்து தப்பிக்குது எல்லாமே சுற்றி வளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறதுல இப்போ உன்னால எப்படி தப்பிக்கிற முடியும்னு பார்க்கறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபார்மேஷன் இது பண்ணிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 பெரிய ரோபோட்ஸ் அமைச்சுட்டு அதுங்க ஸ்லாஷ் அட்டாக் அடிக்குது. அந்த ஒரு ஸ்லாஷ் பல ஸ்லாஷ் அட்டாக் இதுக்கு மேலே நான் இங்கே விட்டா கண்டிப்பாக ஹியூமன் பாடி அழிஞ்சிடும் அப்படின்ட்டு கொய்யால கோல்டன் ஆன்ஜெட் இறக்குவான் பாருங்க. இறக்குனா அடுத்த சைடு வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிசம் நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு உள்ளங்கொய்யால கோல்டன் ஆன்ஜெட் இறங்க பாருங்க. இதை பார்த்தோன்னே இது சில்வர் விங் மான்ஸ்டர் தானே அப்புறம் இவன் தான் அந்த சில்வர் விங் கிங் அவன் இவன் தானே தி லெஜெண்டரி சில்வர் விங் கிங் அப்படின்றதுல தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து
எப்படி வெளியே ப்ளூ சில்வர் அந்த ஒரு பிளானட், அந்த சில்வர் பிளானட்டில் வந்து நடந்த விஷயம் வந்து ஹீரோ தான் அந்த இடத்துல வந்து சில்வரின் கிங்காக வந்து இருப்பான். அவனை பற்றி எப்படி யுவான்ஜி காண்டினென்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஏன்னா ஹீரோ பண்ண சம்பவம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லா இடமும் நியூஸ் போயிட்டு தி லெஜெண்டரி சில்வர் விங் கிங் அப்படின்ற பேரால் ஹீரோ எல்லா இடத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்துல பேட்டில் கோல்டன் ஆன் ஜெயின்ட்டை இறக்குன ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் பார்த்தா அடிச்சு அதை டெஸ்ட்ராய் பண்ணி கூடவே அதை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இது வந்து F9 கிரேட் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் கிளாட் டால்ஸ் எல்லாமே பணம். இடத்துல ஹீரோ விட்டாம பார்த்தீங்கன்னா கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல அடிச்சு போட்டு அந்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சமாக கலெக்ட் பண்ணுறதுல இல்லை அவன் வந்து என்னோட மெக்கானிக் டால்ஸை திருடுறான் அப்படின்ட்டு திரும்ப ஒரு ஃபார்மேஷன் போட்டு ஹீரோ கோல்டன் ஜெயின்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இவன் பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் வந்து டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலும் கோல்டன் ஆன் ஜெயின்ட்டோட சில்வர் விங்ஸ் அதை வச்சு எல்லாம் தெறிக்க விட்டுருக்கு. ஒவ்வொரு அட்டாக்கும் எக்கச்சக்க பால்ஸ் வந்து அந்த மெக்கானிக் டால்ஸ் அந்த ரோபோட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. மொத்தமாக வந்து அவன் வந்து 10,000 மெக்கானிக்கல் ரோபோட்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டு வந்ததில்ல. இதில் பார்பிட்டா வாட்டுக்கும் சரியான ஹாப்பியாக இந்த இடத்துல இருக்காங்க. இல்லை இடத்துல எக்கச்சக்க குவிச்சு இருக்குதுல. இல்லை இதுக்கு மேலே மெக்கானிக் டால்ஸ் ரோபோட்ஸ் நான் வேஸ்ட் பண்ண விரும்பிட்டு எல்லா ரோபோட்ஸும் பிரமிடுக்குள்ள இழுத்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்து என்னோட கீயும் இருந்து எடுத்துக்கிட்டான். என்னோட மெக்கானிக் ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இவனை கண்டிப்பாக நான் விட மாட்டேன். என்னோட மாஸ்டர் எனக்காக கொடுத்த ஒரு ஸ்பெஷலான அட்டாக் அந்த ஒரு டெக்னிக்கை உனக்காக யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்லிருக்க. இந்த டெக்னிக்கில் மொதல் டைம் உனக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன்டா, சாக போறடா அப்படின்ட்டு அவனுமே பார்த்தா வந்து 9 பெர்மேட் கிங்டம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். இது ஆக்சுவலி அவங்களோட கிங் பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்து அது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிங்டம் ஒரு ஸ்பேஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறான். அதுக்குள்ளே வந்து எக்கச்சக்க ஸ்பெஷல் கிரேட் ரோபோட்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு ரோபோட்ஸுமே கிங் இம்மார்டல் லெவல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து கொண்ட ரோபோட் இருந்ததில்ல. இதுக்கிட்ட இருந்து உன்னால் எப்படி வந்து தப்பிக்க முடியும்னு பார்க்குறேன். இதோட காம்பேட் ஸ்கில் கிங் லெவலில் இருக்கா. உன்னால் எங்கிறது தப்பிக்க முடியாது சில்வர் கிங் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆன் ஜெயின்ட்டை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண வந்து ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல மெக்கானிசம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஃபைபர்ஸாக போய் விடாமல் வந்து ஹீரோ வந்து பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க இடத்துல. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஸ்பீட் அதிகமாக இருக்குல்ல சில்வர் விங்கால அதனால் தப்பிச்சு போயிருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ரோபோட்ஸும் பார்த்தா ஒன்றா வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டத்தட்ட வந்து லாக்கே பண்ணிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோ வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கா. அவன் கோல்டன் ஆன் ஜெயின்ட் உருவம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து மாட்டிச்சு. சுற்றிக்கிற எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வீல் இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரொம்ப மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. இப்போ வந்து தெரிஞ்சிடும் உன்னோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அந்த இடத்துல ரொம்ப மாதிரி பார்த்தா கோல்டன் ஜெட் அறக்க ஆரம்பிக்க ஒவ்வொரு பக்கம் அதோட மெட்டல் பாடி உடஞ்சி உள்ளேருந்து பிளட் தெரிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்த இடத்துல இதில் ஹீரோ யோசிக்கலாம் இல்லை கோல்டன் ஜான் இப்படியே போனால் ஆபத்து நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த கோல்டன் ஜானையும் வந்து கொள்ளறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து பொறுக்க முடியாது. அதை யூஸ் பண்ண வேண்டியதான கோச்சால ஒரு பயங்கரமான லைட்டு பார்த்து அந்த இடத்துல பாருங்க. ஹீரோ இவ்வளோ நாளாக உள்ள வச்சிருந்த ஜெரோ குயின் ரீனா அவளோட நெஸ்ட்டை பார்த்து தான் வெளியே இருந்தான். உடனே உள்ள வந்த ஹீரோவும் ரீனா என் கமெண்ட்டை கேளு 1 மில்லியன் ஜெரோ ஆர்மியை வந்து கூட்டிட்டு போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரமிடை டெஸ்ட்ராய் பண்ணு அப்புறம் இந்த ஃபார்மேஷன் இதை வந்து உடச்சி விடு ரீனா. ஓகே மாஸ் அப்படின்னு இருக்கா. ரீனாவும் குஜால இருக்கிற அந்த பீட்டில்ஸோட எல்லாத்தையும் பொண்ணா சேர்த்து ஒரே ஒரு அட்டாக்கு அட்டிக்கு குஜால அந்த ஃபார்மேஷன் எல்லாமே துண்டு தர சதறிக்கிட்டு போயிட்டு இருந்ததுல இந்த இடத்துல வந்து இவன் சொல்லிட்டு இருந்ததுல இந்த மாதிரி ஜெரோக்குனோட ஒரு அட்டாக் ஒரு கிங் லெவல் இம்மார்டலே கொல்லக்கூடியது. இவங்ககிட்ட எப்படி இந்த ஜெரோல இருக்குன்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல ரீனாவும் என்ட்ரி கொடுக்கறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அடுத்த எபிசோட் நான் சீக்கிரமாக போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போகலாம் தான் பார்க்குறேன். பட் நாற்றுக்காக அதுமா மீன் வைக்கிறவங்க தயிர் வைக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தடுத்த டிஸ்டர்பன்ஸ் வருது. ஒன்றுமே பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போகிறேன். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. யாரெல்லாம் வந்து த்ரோன் ஆப்ஷனில் வெயிட் பண்ணுறீங்கிறது சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில் நானும் பார்த்துக்கிறேன்.